தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு ஊர் பெயரை அறிவிச்சிருக்காங்க. கிட்னி பாளையம். என்ன கிட்னி பாளையமா? ஆமாம், கிட்னி சம்பந்தமான விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஊர் பேரையே கோட்வேர்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க புரோக்கர்ஸ். பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகள், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாமே டாப் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த இடத்துல எல்லாமே ஆர்கன்ஸ் திருட்டு நடந்திருக்கு, சட்டவிரோதமாக நடந்திருக்கு. அப்போது இந்த விஷயங்கள் எவ்வளோ நாளாக நடக்குது, எப்படி நடக்குது, இது மிகப்பெரிய நெட்வொர்க்கா, இல்லை இந்த விஷயத்தை யார் கண்டுபிடிக்கணும், இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? 90 பெண்கள் ஒரே ஒரு கிட்னியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிட்னி ஆர்கன்ஸ் திருட்டு, இது சம்பந்தமாக நம்ம நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்துருப்போம். சீரியஸான விஷயங்களையுமே காட்சிப்படுத்தியிருப்பாங்க, காமெடியாகவுமே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. மதுரையை பேஸ் பண்ணி வடிவேல் அவர்கள் வந்து வா வா கூப்பிட்றான், வா வான்னு கூப்பிட்டான், நான் போன நீ போனியா, போன வாரமே ஒரு பக்கத்தை எடுத்துட்டானுங்க, நீ போய் இப்போ நீ மாட்டிக்கிட்ட, மதுரை சட்னி தானே ஃபேமஸ், இப்போ கிட்னிக்குமா ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடியான டயலாக் ஒன்று நடக்குறீங்களா. இது பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தாலும், சட்டங்கள் கடுமையாகப்பட்டாலுமே இந்த ஆர்கன்ஸோடைய தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதிகமாகிட்டே போகுது. அதுதான் இதோடைய வெளிப்பாடு. நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், இந்த 2 கிராமத்தை டார்கெட் பண்ணி 90க்கும் மேற்பட்ட பெண்களை ஆர்கன்ஸாக கிட்னியை வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்க. இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்கள் எல்லாமே கூலி தொழிலாளிகள், அதாவது நெசவு வேலை செய்யக்கூடியவர்கள். ஸோ அவங்க எல்லாமே இந்த கஷ்டம், இந்த பண கஷ்டம், கடன், இல்லை ஸ்கூல் பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், பொண்ணுங்களுடைய கல்யாணம், அங்கே வாங்குகிற சம்பளம் வந்து அந்தளவுக்கு அவங்களுடைய கஷ்டம் தீர்க்கமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு இருக்குது பார்த்திங்களா, ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நார்மலாக ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவங்க கூட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு குடும்பத்தை நடத்த முடியாது. 2 பேர் இருந்தாலே கஷ்டம், இல்லை 3 பேர் 4 பேர் இருந்தால் சொல்லவே தேவை. ஏன்னா அந்தளவுக்கு விலைவாசி உயர்வு தலைவிரித்து ஆடுது நம்ம ஊரில். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய கஷ்டங்களை டார்கெட் பண்ணி, அவங்களுடைய இயலாமையை டார்கெட் பண்ணி, அவங்களுடைய அறியாமையை டார்கெட் பண்ணி புரோக்கர்ஸ் மூலியமாக ஆர்கன்ஸோடைய சட்டவிரோதமாக எடுக்கிறது. பேரம் பேசுகிறாங்க. எப்படி? ஒரு கிட்னிக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு பேரம் பேசி ஒவ்வொருத்தவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுடைய பெயர் முகவரியை மாற்றுறதுக்கு, அதாவது ஒரிஜினல் முகவரி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு போலியான ஆதார் கார்டு தயாரித்து கொடுக்குறாங்க. இந்த போலியான ஆதார் கார்டு தயாரித்து கொடுத்து அவங்களுக்கு கிட்னிக்கு 10 லட்ச ரூபா பேரம் பேசி, ஆனால் கிட்னி எடுத்ததுக்கப்புறம் வெறும் 5 லட்ச ரூபா தான் கொடுக்குறாங்களாம். மீதி 10 லட்ச ரூபா, மீதி 5 லட்சம் கணக்கிலே வர்றதில்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. இதில் 2 மருத்துவமனைகளை பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. திருச்சியை சேர்ந்த மருத்துவமனை சித்தாரா மருத்துவமனை, பெரம்பலூரை சார்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை. இந்த 2 மருத்துவமனையும் பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது கிட்னியை வந்து விற்பனை செய்த பெண்கள் இந்த இடத்துக்கு அங்கே கூட்டின்னு போய் தான் கிட்னி எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மருத்துவமனை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இப்போது இந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய இந்த மருத்துவ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? சட்டவிரோதமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து இது யாருமே கண்டுக்கலையா? அப்போது இந்த விஷயத்தில் வந்து யார் ஆக்ஷன் எடுக்கணும்? மருத்துவமனைகளில் இப்போது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த பத்திரிகையாளரை பாராட்டணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வெளியே கொண்டு வர்றது தான் உண்மையான ஜேர்னலிசம். ஆனால் இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் ஜேர்னலிசம் சொல்லி மார்த்தட்டிக்கிறாங்க. எப்படி தான் சொல்ல முடியுதோ தெரியல, கூச்ச நாச்சம் இல்லாமல். நம்ம இந்த பக்கம் வருவோம் நம்ம. அப்போ அந்த பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகளில் இந்த ஆர்கன்ஸ் வந்து இல்லீகலாக எவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இதோடைய மூளை யார்? இதோடைய பின்புலம் யார்? இது யாருக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யார் இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பேற்க முடியும்? இப்போ நம்ம சொல்கிறது வந்து தோராயமாக 90 அப்படிங்கிறது மதிப்பெண். அது முக்கியமாக அந்த 2 கிராமங்களில். அப்போ அதை தாண்டி எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை ஊர்கள் இருக்குது, எத்தனை அப்பாவி மக்கள் இருக்காங்க? அவங்கள்ட்ட ஆசை காட்டி, அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு, அவங்களுடைய எளிமையை பயன்படுத்திக்கிட்டு, அவங்களுடைய அந்த பண கஷ்டத்தை பயன்படுத்திக்கிட்டு, வறுமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணுறது வந்து எப்படி வந்து ஒரு சமநிலையில் இருக்க முடியும்? அப்போது
இந்த விஷயத்த வந்து புரோக்கர்ஸ் மூலியமா பண்றாங்கன்னா, அந்த புரோக்கர்ஸ் அங்க லோக்கல்ல புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து திராவிட ஆனந்த் அவர் பேர். திமுகவுடைய பேச்சாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரு தான் இந்த அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, போலியாக தயாரித்து குடுக்குறது. போலி ஆதார் கார்டு தயாரித்து குடுக்குறது. 10,00,000 ஏஜென்ட்கிட்ட பேசிட்டு, கிட்னி எடுத்ததுக்கப்புறம் அந்த உரிமையாளர்ட்ட 5,00,000 கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும். அவங்க மூலியமாக அடுத்த பிளான். அது மாரி கோட் வேர்ட் வச்சு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் சொல்ல வேணாம். கிட்னி பாளையம் அப்படின்னு சொல்லி கோட் வேர்ட வச்சு, இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த பெண்கள் வந்து இத வந்து வெளிப்படையா சொல்றாங்க. இவங்க தான் வந்தாங்க, இவங்க தான் பேசுனாங்க, இவங்க தான் கூட்டிட்டு போனாங்க, இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. ஏன் பெண்கள்? ஏன்னா பெண்கள் இப்போ முக்கியமா ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% மேல எல்லாத்துக்குமே ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து முக்கியமா அ அன்றாடம் வேலை செய்ய கூலி தொழிலாளிகளுக்கு இந்த பழக்கம் இருக்கு. ஒருவேள அவங்கள கூட்டிட்டு போய் கிட்னி எடுத்தோம் அப்படின்னா, ஒருவேள அந்த கிட்னி நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு டவுட்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ அதை எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தான் பெண்கள குறி வைக்கிறாங்க இவங்க. இப்போ பெண்கள குறி வச்சோம் அப்படின்னா, ஈஸியா இத நடத்திடலாம். அப்ப இவங்க பெண்கள் மட்டுமே குறி வச்சு எடுக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இந்த திராவிட ஆனந்த் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து பின்புலமா இருந்து, மூளையா இருந்து செயல்பட்டுட்டு இருக்காரு. எப்படி இவரால ஒரு பொய் ஆதார் கார்டு தயாரிச்சு, அத வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது திருச்சியில மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சித்தாரா, பெரம்பலூர்ல மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி இந்த மாரி இடத்துக்கெல்லாம் எப்படி இவங்களுக்கு லிங்க் கிடைக்குது? ஒரு சாதாரண ஒரு திமுக பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு எப்படி இந்த லிங்க் கிடைக்குது? அப்போ இதுல யார் முக்கிய பங்காற்றுறாங்க? அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட ரூ. 5,00,000 அந்த கிட்னி எடுத்துட்டு, இந்த மார்க்கெட் ரேட் 50,00,000 60,00,000 விக்கிறாங்களாம் மத்த மாநிலங்களுக்கு. தமிழ்நாடு மத்த மாநிலங்கள், நாடுகள் அப்படின்னு இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய நெட்வொர்க்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ கைது பண்ணாங்களா? இந்த திராவிட ஆனந்த வந்து கைது பண்ணாங்கன்னு கேட்டா, கைது பண்ணல. தலைமறைவாக இருக்கார். வீடு பூட்டி இருக்கு. செல்ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு. தலைமறைவாக இருக்கார். தேடிக்கிட்டு இருக்காங்க அவர. அப்ப அவர புடிச்சு உண்மைய விசாரிச்சா மட்டும் தான் இதுல யார் இருக்காங்கன்னு தெரியும். லோக்கல்ல இப்ப இவ்வளவு நாள் நடக்குது அப்படின்னா, லோக்கல் இருக்கக்கூடிய அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் போயிருக்காதா? ஒருவேளை தெரியாம இதெல்லாம் பண்றாங்களா? அப்படின்னு நெறைய கேள்விகள் இதுல எழும்புது. முக்கியமா அ தமிழ்நாடு அரசு, அது அரசு சார்ந்த மருத்துவத்துறை சார்ந்த அமைச்சர்கள், இத சார்ந்த அதிகாரிகள், இவங்க எல்லாம் என்ன மாரி முடிவுகள் எடுக்க போறாங்க? அப்படின்னு இது எல்லாமே கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய பூதாகரத்த கிளப்பியிருக்கு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு கிட்னி எடுத்துட்டா இன்னொரு கிட்னிய வச்சு பொழச்சுக்கலாம். அப்படின்னு ஒரு மேற்பார்வை இருக்கு நம்ம ஊர்ல. உண்மையாகவே கிட்னி நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு கிட்னிய வச்சு பொழச்சோம்னு வச்சுக்கங்களேன். அப்போ அவங்களுடைய வறுமைய பயன்படுத்தி அத எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். இத லீகலா நீங்க பண்ணீங்களா? அதுவும் கிடையாது. இல்லீகல். எல்லாமே இல்லீகல். அப்ப நம்ம ஊர்ல அப்போ வாழ்றதுக்கே வழி இல்லாதவங்க எல்லாருமே இப்படி கிட்னி வித்து வாழ்ந்துட்டு போலாம்னு நெனச்சிட்டு இருக்க அந்த அளவுக்கா தமிழ்நாடு வந்து அதல பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு சில பேர் தேனாரும், பாலாரும் ஓடுதுன்னு சொல்றாங்களே! அப்ப அதெல்லாம் பொய்யா? அப்படின்னு கேட்க தோணுது. அவங்களுடைய வேலை பாருங்க. அவங்களுடைய கஷ்டத்த நெனச்சு பாருங்க. அவங்க அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களோட குழந்தைகளுடைய படிப்பு செலவு, பெண்ணுடைய கல்யாண செலவு, அவங்களுடைய வறுமை. இப்ப தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நம்மளால யூகிக்கவே முடியல. இந்த நெட்வொர்க்க புடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து பயங்கரமா இதுல வந்து நெறைய பேர் மாட்டுவாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா செய்திய பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரால பண்ண முடியாது. லோக்கல் ஏஜென்ட்டால பண்ண முடியாது. மருத்துவமனையில ஏஜென்ட்ஸ் இருக்கணும். மருத்துவமனை டாக்டர் சர்ஜரி பண்றது கண்டிப்பா டாக்டர் தான் பண்ணியாகணும். ஸோ அந்த டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ஷன் லிங்க் இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு. அப்போ இவங்க வந்து டார்கெட் பண்றது இடம் பார்த்தீங்கன்னா, கரூர், திருச்சி, பெரம்பலூர் இது மாரி பெரிய பெரிய இடங்கள்ல முக்கியமா நகரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள் இது எல்லாமே. ஸோ அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு பிளான் மாரி தெரியுது இது எல்லாமே. பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்க மாரி இருக்குது. இப்ப நேத்து நடந்த மாரி தெரியல. இந்த விஷயங்கள்லாம் படிக்கும்பொழுது, பார்க்கும்பொழுது. ஸோ இந்த விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, இந்த விஷயத்த வந்து ஆக்சுவலா சட்டப்படி 1994ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸ் ட்ரேடிங் வந்து ஆக்ட் ஒண்ணு இருக்கு. இதுல வந்து அவங்களுக்கு தெரியாம அந்த ஆர்கன்ஸ திருடுனாங்க அப்படின்னா 10 வருஷம் தண்டனை. ஆனா அவங்கள ஏமாத்தி எடுத்தாங்கன்னா 5 வருஷம் தண்டனை. பட் இது எல்லாமே வந்து இது எல்லாமே இந்த தண்டனைகள் குடுக்கப்பட்டாலுமே, ஆனா இதனுடைய தவறுகள் குறைய மாட்டேங்குது அப்படின்னு தான் நம்மளால வருத்த முடியுது. இத பொறுத்திருந்து பார்க்கணும். இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், துறை அமைச்சர்கள், தமிழக முதல்வர், அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு லிங்க் இருக்கா?
அப்படி லிங்க் இருந்தால் சட்டப்படி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாமே நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, கண்ணு முன்னாடி நிற்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.